வணக்கம். இன்னைக்கு நம்ம பிஎஸ்என்எல் ஓகேங்களா, பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெடோட முக்கியமான ஒரு 2026க்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் பார்க்க போறோம். ஸோ என்ன போஸ்டிங்க்கு வந்து நியூவா பிஎஸ்என்எல் வந்து ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன் டெலிகாம் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் இந்த போஸ்டிங்க்கு தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. நம்பர் ஆஃப் போஸ்டிங் 120 போஸ்டிங் வந்திருக்கு. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 to 30 அப்படின்னு சொல்லி ஜென்ரலுக்கு இருக்கு. இதுல ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கான ரிலாக்ஸேஷன் இருக்கு. என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஇ அண்ட் பிடெக் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் மெக்கானிக்கல் சில டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் 24,900 இருந்து 50,500 வரைக்குமான பே வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் எப்படின்னு கேட்டீங்கன்னா March 7, 2026 லாஸ்ட் டேட்டு. ஸோ எப்போ ஸ்டார்டிங் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா February 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் போடுறோம். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். ஸோ bsnl.co.inல கூட இதுக்கான எக்ஸ்ட்ரா மோர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஓகேங்களா, சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனி டெலிகாம் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா போஸ்டிங் என்ன ஸ்டார்டிங் டேட் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா February 5th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஓகேங்களா, March 7, 2026 முடியுது. ஸோ டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் ஓகேங்களா, எக்ஸாம் வரதுக்கான பாசிபிலிட்டி வந்து March 29th எக்ஸாம் இதுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சிபிடி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த ப்ராசஸ் சீக்கிரமாவே முடியும். 2 months வந்து இதுக்கான எக்ஸாம் முடியும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஸோ டோட்டலா 120 போஸ்ட் 120 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் வந்து டெலிகாம் ஸ்ட்ரீம்ல பொறுத்த வரைக்கும் 95 போஸ்டிங் இருக்கு. SC 14, ST 7, OBC 25, நான் கிரீம் லேயர், EWS 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓபிசி கிரீமி லேயர், ஓசி கிரீமி லேயர் வந்து பார்த்தீங்கன்னா 40 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிடபிள்யூபிடி பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து 4 போஸ்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் ஃபினான்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து செக்ஷன்ஸ் SC, ST, OBCக்கான போஸ்டிங் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் பேவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி 24,900 50,500 வரைக்கும் மந்த்லி சேலரி வந்து இந்த போஸ்டிங் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்க்கு வரும் அப்படிங்கிற கண்டிஷன். எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி அந்த பிடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா பிடெக்ல வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை சொல்லியிருக்காங்க. அந்த 60% ஆஃப் மினிமம் மார்க்ல பாஸ் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 to 30 years வரும். இதே ஓபிசியா இருக்கும்போது கிரீமி லேயரா இருந்தா 30 years தான். ஓகேவா? ஜென்ரல். ஸோ ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படிங்கும்போது 33 ஓகேங்களா, 30 + 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். SC ST பொறுத்த வரைக்கும் 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ 30 + 5 35 அப்படின்னு சொல்றாங்க. மற்ற வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் EWS கிரீமி லேயர்னா 40 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓபிசி நான் கிரீமி லேயர்னா 43 years அப்படின்னு சொல்லி SC ST அப்படிங்கும்போது அது வந்து எதுக்காகனா பிடபிள்யூபிடிக்கான ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. சிபிடி டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ல MCQ கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுல வந்து ஆப்டிடியூட் பிளஸ் டெக்னிக்கல் நாலேஜ்னு சொல்லி வரும். அது வந்து மொத்தம் 200 கொஸ்டினுக்கு வரும். ஒரு 40 கொஸ்டின் ஆப்டிடியூடும் 160 கொஸ்டின் வந்து டெக்னிக்கல் நாலேஜ்ல இருந்து கொஸ்டின்ஸும் வரும். ஸோ அது நம்ம ஸ்ட்ரீம் பார்க்கும்போது என்னென்ன ஸ்ட்ரீம்னு பார்த்தா எந்த டெக்னிக்கல் நாலேஜ் வந்து 160 கொஸ்டின் வரும்னு சொல்லி முடிஞ்சுக்கலாம். செலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து செக் பண்ணுவாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து அதுல குவாலிஃபை ஆன ஓகேங்களா. செகண்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இதான் செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிபிடி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்லியிருக்காங்க. ஓகே, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 40 வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஸோ சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் டெலிகாம் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் டெஸ்ட் பார்ட் 1 காமனா இருக்கும்.
ஸோ 40 மார்க்ஸ் 40 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு 180 மினிட்ஸ் தராங்க. ஓகேங்களா, 3 ஹார்ஸ் தராங்க. பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் கோர்ல இருந்து டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வரும். அதுல டெலிகாம் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் டெலிகாம் டெஸ்ட் 160 மார்க் 160 கொஸ்டின், டோட்டலா 200 மார்க் 200 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஸோ சீனியர் எக்ஸிகூட்டிவ் ட்ரைனிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் சேம், ஆப்டிடியூட் வந்து காமன் தான் ரெண்டுக்குமே. ஸோ அதுல 40 கொஸ்டின் 40 மார்க் வரும். இதுக்கும் 180 மினிட்ஸ் தான். டெக்னிக்கல் பார்ட்ல இருந்து 160 கொஸ்டின், டோட்டலா 200 கொஸ்டின் 200 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க். ஓகேங்களா, இந்த பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்ட் 1 பார்ட் 2 வந்து 40% அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 கம்பைன்டு ஓகேங்களா 50% அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மினிமம் மார்க் எடுத்தாவே ரெண்டுலையுமே மேக்ஸிமம் 50% மார்க் இனஃப். ஓகேங்களா, ஸோ மைனஸ் மார்க்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு கொஸ்டின் 3 கொஸ்டின் மிஸ்டேக் ஆனா ஒரு கொஸ்டின் இதாகும் அப்படிங்கிற மாதிரி மைனஸ் மார்க் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாண்ட் ட்ரைனிங் அண்ட் ப்ரொபோஷன் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இதுக்கு பாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து டெலிகாம் டிபார்ட்மெண்ட்னு அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 9 lakhs பாண்ட் வந்து 9 lakhsக்கு பாண்ட் போடணும். உங்களுக்கு மினிமம் 5 இயர்ஸ் வந்து ப்ரொஃபஷன் பீரியடா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது 2 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷன் பீரியடா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து அங்க பிஎஸ்என்எல்குள்ள சில ப்ராசஸ் பண்ணி 1 இயர் to 3 இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாப் அடுத்து செக்யூர் பண்றதுக்கான ப்ராசஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 2500 ஓசி ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு வந்து 2500 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 1250 அதுல பாதி அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூபிடி அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்லியிருக்காங்க. பாருங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பிஇ முடிச்சிருக்கணும். எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மெயினா சில கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டெலிகம்யூனிகேஷனுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சிஏ சிஎம்ஏ அப்படின்னு சொல்லி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிலபஸ் ஃபார் பார்ட் 1 ஆப்டிடியூட் 40 கொஸ்டினுக்கு வந்து குவான்டிட்டி எபிலிட்டி அண்ட் டேட்டா சஃபிஷியன்சி, ரீசனிங், வெர்பல் எபிலிட்டி, ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சிலபஸ் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் பேசிக் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் கான்செப்ட். ஓகேங்களா, ஒயர்லெஸ் டெலிகம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் தான் வந்து சிலபஸா கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்க கிளியரா ஸோ பாத்துக்கலாம், ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். ஸோ இந்த பிஎஸ்என்எல் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 2026ல நிறைய பேர் எதிர்பார்த்து ரொம்ப முக்கியமான ரெக்ரூட்மெண்ட். ஸோ பே ஆஃப் சேலரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டா இருக்கிறதுனால ஸோ எலிஜிபிள் ஆஸ்பிரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் நம்ம லிங்க்ல போடுறோம். ஸோ அதை கிளியரா பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் ஆஸ்பிரன்ஸ் வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி பாருங்க. தேங்க்யூ.